ஒரு திட்டமிடப்படாத வேலை நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த கதையை ஒரு பெரிய உதாரணமாக சொல்லலாம். ஒருத்தன் 3 அடிக்கு நெடுக குழியை தோண்டிட்டு போயிட்டு இருந்தான். இன்னொருத்தன் அந்த குழியை மூடிட்டு போயிட்டு இருந்தான். இதை பார்த்த பெரியவர், என்னப்பா ஒருத்தர் 3 அடிக்கு குழியை தோண்டுறீங்க, அடுத்து இன்னொருத்தர் என்னடான்னு பார்த்தா 3 அடிக்கு குழியை மூடுறீங்களே, என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன். அந்த குழியை தோன்றவன் சொன்னால், அரசாங்க வேலை பார்க்குறேங்க ஐயான்னு. உடனே பெரியவர் கேட்டார், அரசாங்க வேலை பார்க்குறியா, என்னடா வேலை இது, அப்படி என்ன அரசாங்க வேலை அப்படின்னாரு. அதுக்கு அவன் சொன்னான், ஐயா மொத்தம் 3 பேர் வேலைக்கு, 2வது ஆள் செடியை நடுறவன் லீவு போட்டான். நான் எங்கள் மேனேஜர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா அவன் லீவு போட்டான் அப்படின்னு. உன் வேலை என்னமோ அதைய பாடுறா, அடுத்தவன் மேலே நீ கம்ப்ளைண்ட் பண்ணாத அப்படின்னாரு. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேங்கய்யா அப்படின்னு நான். ஒரு அம்மா தன் பிள்ளைய எழுப்பிச்சான், எந்திரிடா காலேஜுக்கு போ நேரமாகுது அப்படின்ட்டு. அப்போ அந்த பையன் இழுத்து போத்திட்டு மறுபடியும் தூங்கினானா. மறுபடியும் அந்த அம்மா விடலை. எந்திரிடா மணி ஆச்சு, காலேஜுக்கு போகணும், ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு. அவன் எந்திரிச்சிட்டு, என்னம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிட்டே எந்திரிச்சானா. எந்திரிச்சோடனே அந்த அம்மா கோவம் வந்துட்டுது. ஏன்டா காலேஜுக்கு போக மாட்டேங்கிற, ஏன் இந்த மாதிரி அடம் பிடிக்கிற அப்படின்னு. காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற, 2 காரணத்தை சொல்லு அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான்னா, அங்கே இருக்கிற வாத்தியார்களுக்கு என்ன பிடிக்கல, அங்கே இருக்கிற பசங்களுக்கு என்ன பிடிக்கலம்மா, நான் எதுக்குமா அந்த காலேஜ் போகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டேன். இந்த அம்மா அப்பவும் விடல. மறுபடியும் தட்டி எழுப்பி, ஏன்டா இப்படி காலேஜுக்கு போக மாட்டேங்கிற, எந்திரிச்சு போடா டைம் ஆகுது பாரு அப்படின்ட்டுருக்கு. உடனே அவன் கேட்டான், நீ இப்போ 2 காரணம் சொல்லு, நான் எதுக்கு காலேஜுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், டேய் உனக்கு வயசு 54, நீ தான் அந்த காலேஜோட பிரின்சிபல், அதனால் நீ கட்டாயம் காலேஜுக்கு போகணும்னுச்சான். கோயம்புத்தூரில் ட்ரெயின் புறப்பட்டது. கடைசி நேரத்தில் ஒருத்தர் ஓடி ஏறினான். ஏறிட்டு பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொன்னான், ஐயா நான் செத்தப்பட தூங்கிக்கிறேன், மதுரை வந்தால் என்னை எழுப்பிடுங்க அப்படின்னா. பக்கத்தில் இருந்த ஆள் சொன்னார், உன்னைய தட்டி எழுப்பணுமாப்பா அப்படின்னாரு. ஆமாங்கய்யா தட்டி எழுப்பணுங்க அப்படின்னா. சரி நீ தட்டி எந்திரிக்கலைன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டார். தட்டியும் நான் எந்திரிக்கலைன்னா கொஞ்சம் வேகமாக தட்டுங்க அப்படின்னு. சரிப்பா நான் வேகமாகவும் தட்டுறேன், அப்போவும் நீ எந்திரிக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஐயா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், என்னை அப்படியே தரன்னு காலை பிடிச்சி இழுத்துட்டு மதுரையில் இழுத்து போட்டுருங்க, நான் மதுரையிலேருந்து எந்திரிச்சு ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போகணுங்கய்யா, நான் போய்க்கிறேன் அப்படின்னா. சரிப்பா நீ படுத்துக்கோன்ட்டார். படுத்தோடனே ட்ரெயின் நேராக கன்னியாகுமரி போயிடுச்சு. கன்னியாகுமரியில் 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோடனே உனக்கு சரியான கோபம் வந்துட்டுது. ஏயா நீ நான் மதுரையிலேயே எழுப்பிட சொன்னே, இப்படியே நீ அநியாயமாக தூங்குட்டின்னு சொல்லி கற்றுன்னு கத்துறான். அப்போ இந்த ஆள் பதிலே பேசல, அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஏயா என்னாச்சு, எதுக்காக யோசனை பண்ணுற அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லை, எழுப்பாத நீயே இவ்வளோ தூரம் யோசிக்கிற அப்படின்னா, ஒருத்தனை காலை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு மதுரையில் தூக்கி போட்டேன், அவன் என்னை எவ்வளோ தூரம் திட்டுவான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். நான் ஒரு தெரு வழியாக நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு போர்டு இருந்துச்சு, நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், அந்த கேட்டுக்கிட்டு இருந்து அப்படியே எட்டி பார்த்தேன். ஒரு நாய் மட்டும் படுத்துட்டு இருந்தது. என்னடா ஒரு நாய் தான் படுத்துட்டு இருக்குது, இவன் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்கானே அப்படின்னு. உடனே ஹவுஸ் ஓனர் வந்தான். வந்தோடனே என்ன வேணும், ஏன் இப்படி பார்க்குற, எதுக்கு கேட்ட தரங்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னா. இவன் தெளிவாக தான் எழுதி போட்டிருக்கான், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு பேசாமல் வந்துட்டேன். என் நண்பன் வீட்டுக்கு போயிருந்தேன். திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டில் புதுசாக நாய் வாங்கியிருந்தாங்க. எனக்கு பயம் வந்துட்டுது. என் நண்பனை பார்த்து கேட்டேன், என்னடா உங்கள் வீட்டில் நாயெல்லாம் இருக்குது, எப்போ வாங்கினது அப்படின்னு. நேத்தாண்டா வாங்கணும் அப்படின்னு. அப்போ அடுத்த கேள்வி நான் கேட்டது, கடிக்குமாடா அப்படின்னு. தெரிலடா எனக்கே, கடிக்குமா கடிக்காதுன்னு, நீ வா பார்க்கலாம் அப்படின்னு. ஏண்டா நாய் கடிக்குமா கடிக்காதா
டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நானாடா கிடச்சேன் அப்படின்னு. ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிற ஒரு பையனை பார்த்து திட்டினார். ஏன்டா 4 வருஷமாக வேலை செய்கிற, துணியை ஒழுக்கமாக வந்துட்டு மடிக்கவும் தெரில, விற்கவும் தெரில, உன்னால் எத்தனை சட்டை வீணாக போகுதுன்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தார். அந்த நேரம் பார்த்து ஒரு பையன் வந்தான். அண்ணே எனக்கு எதனா வேலை இருந்தால் போட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு பார்த்து ஓனரை பார்த்து கேட்டான். உடனே இவர் சொன்னார், இதை பாடுறா, உன்னை எப்படி நான் வேலைக்கு நம்பி எடுக்கிறது, இருக்கிறவங்களே வந்துட்டு ஒழுக்கமாக மடிக்கவும் மாட்டேங்கிறானுங்க, ஒரு சட்டையை வைக்கவும் மாட்டேங்கிறானுங்க அப்படின்னாரு. அண்ணே நீங்கள் எந்த சட்டையை வைக்கணும்னு சொல்லுங்கண்ணே, அந்த சட்டையை நான் விற்று கொடுத்துட்றேனே அப்படின்றான். திடீர்னு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சட்டையை எடுத்து காமிச்சு இதை விற்று கொடுத்துட்றான், நான் உனக்கு வேலை போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. சரி நீ கவுண்டரில் போய் நில்லு அப்படின்ட்டாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு கஸ்டமர் வராங்க. இவர் அண்ணே ஒவ்வொரு சட்டையாக காமிச்சிட்டு இவர் கொடுத்த சட்டையை எடுத்து காமிக்கிறா. அண்ணே இந்த சட்டையை எடுத்துக்கங்கண்ணே, விலை பார்த்திங்கன்னா 400 ரூபா தானே அப்படின்னு சொல்லி, இந்த சட்டையை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேண்ட்டு ஃப்ரீனே அப்படின்றான். உடனே ஆச்சரியம் அந்த வந்த கஸ்டமருக்கு. பரவாயில்லையே, இந்த சட்டையை நீங்கள் பேக் பண்ணிடுங்க அப்படின்றான். கடை ஓனருக்கு வேறு வழியே இல்லை. திருன்னு முழிச்சிட்டு பேசாமல் காசை வாங்கி உள்ளே விட்டு அவங்ககிட்ட சட்டையும் அனுப்பிச்சிட்டாரு. அனுப்பிச்சோன்னே இந்த பையனை கூப்பிட்டு, ஏன்னா டேய் உன்னை ஒரு சட்டை வைக்க சொன்னால் ஏதாம்மா பேண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிற, எதுக்கடா இப்போ பேண்ட்டை கொடுத்தேன், இப்படியே போயிட்டு இருந்தேன், கடை நட்டத்தில் தான் போய் உட்காரணும் அப்படின்னு ஒரு ஓடு ஓட்டார். உடனே அவன் சொன்னான், சார் இதை பாருங்கள், சட்டை உங்களுக்கு, நீங்கள் விற்க சொன்னீங்க விற்றுட்டேன், பேண்ட் என்னது இதை பாருங்கள், நான் டவுசரோட ரெண்ட் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க காமிச்சானா. அட ஓனருக்கே ஆச்சரியம், இப்படி ஒரு சேல்ஸ்மேனான்ட்டு. ஒருத்தன் டாக்டர்கிட்ட புலம்புனா, ஐயோ டாக்டரே நீ சொன்னேன்னு சொல்லி நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து பாராட்டணும்னு சொன்னேன், நானும் அதே மாதிரி செஞ்சேன், அதனால் என் வீட்டுக்காரிக்கு எனக்கு கடுமையான சண்டை வந்துட்டுது அப்படின்னா. நீ என்னத்தையா ரசித்த அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டார். இவன் சொன்னால், என் முன்னாடி வேலைக்காரி கூட்டிகிட்டு இருந்துச்சு, நான் அது கட்டியிருக்கிற புடவையும் டிசைனும் அழகாக இருக்குதுன்னு உத்து பார்த்தேன், என் பொண்டாட்டிக்கு உடனே கோவம் வந்துட்டுது, என்னையே அவளை உத்து பார்த்துன்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், நீ சும்மா ரெடி, அவங்க கட்டியிருக்கிற சேலை பார்த்தியா எவ்வளோ சூப்பராக இருக்குது, டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பெருமையாக எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். உடனே வீட்டுக்காரிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டுது, பத்திரகாளியாக மாறிட்டேன். ஏயா அந்த புடவையை நான் 2 வருஷமாக கட்டிகிட்டு இருந்தேன், நீ ஒரு நாளும் இப்படி உத்து பார்த்து ரசனையை ரசித்து சொன்னதே கிடையாது, நேத்தான் வேலைக்காரிக்கு கொடுத்தேன், உடனே இன்னைக்கு புகழாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாயா, சண்டை பெருசாயிட்டுது அப்படின்னு டாக்டர்கிட்ட போனோம்னால. நம்மால் ஒருத்தன் கப்பலில் கேப்டனாக தான் ஆகணும்னு முடிவெடுத்து சின்ன வயசுலேருந்து படிச்சுக்கிட்டே வந்தான். அதுக்கு தகுந்த மாதிரியே அவன் கேப்டனாகவும் ஆயிட்டான். அப்போல்லாம் கேப்டன் சாதாரணமாக தேர்வு செய்ய மாட்டாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன், கப்பல் மாலுமிகள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவனை கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி கப்பலில் கேப்டனாக இருக்க, இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன், சரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்ட்டு இருக்கோம், நீ கரெக்டாக பதில் சொல்வியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்மளும் கேளுங்க அப்படின்ட்டான். அப்போ அவங்க கேள்வி கேட்டாங்க, கப்பலில் போயிட்டுருக்க, திடீர்னு புயல் வந்துடுது, என்ன பண்ணுவேன் அப்படின்னாங்க. அவன் சொன்னால், கப்பலில் இருக்க நங்கூரத்தை போடுவேன் அப்படின்னா. வெரி குட். மீண்டும் புயல் வந்துடுது, அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போவும் நான் அடுத்த நங்கூரத்தை எடுத்து போடுவேன் அப்படின்னு. மறுபடியும் அவன் கேட்டான், மீண்டும் புயல் வந்துடுது என்ன பண்ணுவேன்? அடுத்து நங்கூரத்தை எடுத்து போட்டே இருப்பேன் அப்படின்னு. அந்த ஆளுக்கு கோவம் வந்துடும். என்னடே கப்பலில் எத்தனை நங்கூரட்டா இருக்கும்? கேள்வி கேட்டுக்கு நீ பாட்டுக்கு சௌரியத்தை எடுத்துக்கு நங்கூரத்தை எடுத்து போட்டுனே இருப்பேன்ற. எத்தனை நங்கூரம் உங்ககிட்ட இருக்கேன், என்ன தமாஸ் பண்ணுறியா அப்படின்னா. உடனே நம்மால் சொன்னால், கடலில் ஒரு புயல் வரும், நீங்களும் தான் சார் தமாசா கேள்வி கேட்டுக்கிறீங்க, நீங்கள் வாட்டுக்கு பொழுதுனிக்கு புயல் வந்துனே இருக்குன்னா நானும் நங்கூரம் போட்டுனே இருப்பேன் தான் சொல்லுவேன் அப்படின்னு. ஒரு வயசானவர் ரோட்டில் ஓரமாக போயிட்டு இருந்தார். நம்மால் சைக்கிளில் போனவன் நேராக அந்த பெரியவர் மேலே சைக்கிளை விட்டான். சைக்கிளை விடவும் 2 பேருமே கீழே விடுங்க. உடனே அந்த பெரியவர் இந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்த நம்மால் முறைச்சி பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன், டேய் பார்த்து வரக்கூடாதா அப்படின்னாரு. பார்த்து தாங்க வந்தேன் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு என் மேலே மோறினேன், பிரேக் பிடிக்கலைங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா. உடனே அந்த ஆள் இவனையும் தூக்கி விட்டு சைக்கிளையே நிப்பாட்டிட்டு அப்படியே பார்த்தா சைக்கிளே புதுசாக இருக்குது. ஏண்டா சைக்கிள் தான் புதுசாக இருக்கு, பிரேக்கு நல்லா பிடிக்குது, அப்புறம் ஏன்டா என் மேலே விட்டு அப்படின்னு. நான் தான் சொன்னேங்க பிரேக்கு பிடிக்கல. அதான் நல்ல பிரேக் பிடிக்குதேடா. ஐயோ பிரேக்கை நான் பிடிக்கலங்க அப்படின்னு.
ரெகுலராக பேங்க்கில் வந்து 1000 ரூபா 1000 ரூபான்னு சொல்லி டெபாசிட் பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் தவறாமல் 1000 ரூபா வந்து டெபாசிட் பண்ணிடுவார். பேங்க் மேனேஜர் பேச்சு கொடுத்து பார்த்தாங்க அந்த முதியவர்கிட்ட. அவர் வந்து கராராக இருந்துட்டார். ரொம்ப டென்ஷனான பார்ட்டி. அதனால் யாரும் அவர்கிட்ட பேசுகிறதில்ல. இந்த விஷயம் வந்து பேங்க் மேனேஜருக்கு அதில் போட்டு வைக்கிறாங்க. சார் இவர் வந்து ஒரு 10:15 வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுறாரு 1000 ரூபாயை. ஒரு நாள் நம்ம அங்கே பேங்க் லீவுனாலும் அடுத்த நாளும் கொண்டு வந்து பணத்தை போட்டுறாருன்னா பார்த்துக்குங்களேன் அப்படின்றாங்க. ரைட். உடனே பேங்க் மேனேஜருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. இவர்கிட்ட எப்படியாவது பேச்சு கொடுத்து நம்ம பேசணும் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் எல்லாருக்கிட்ட இருந்த மாதிரியே கராராக இவர்கிட்டயே இருக்கிறார். பேங்க் மேனேஜருக்கு அப்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் மறுபடியும் அவர் பேச்சு கொடுக்க அடுத்த நாளும் அவர் பேச்சு கொடுத்துட்டே இருக்கார். அப்போ ஒரு நாள் அவர் லைட்டாக சிரிக்கிறார். சரி ரைட்டு. ஒரு நாள் பேங்க் மேனேஜர் வந்துட்டு இருக்கும்போது இவரோட வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுட்டு இருந்தது. அவர் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சார் பேங்க்கு தான் போகிறீங்களா, வாங்க என் கூடயே வாங்கன்னு சொல்லி காரில் ஏற்றிடுறாரு. காரில் ஏற்றினோடனே என்ன சார் எப்படி இருக்கீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக அப்படியே வந்துட்டு கேட்குறாரு. அப்போ ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறாரு. என்ன சார் பேங்க்கில் வந்து டெய்லி 1000 ரூபா போடுறீங்களே, என்ன சம்பாதிக்கிறீங்க, எப்படி சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு. நான் பந்தயம் கட்டி தான் சார் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறாரு அந்த பெரியவர். பந்தயம் கட்டி சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னோடனே பேங்க் மேனேஜருக்கே சிரிப்பு வந்துடுது. என்ன சார் இந்த காலத்தில் போய் பந்தயம் கட்டி சம்பாதிக்கிறேன்றீங்க அப்படின்னு. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட ஒரு பந்தயம் கட்டுங்க அப்படின்ட்டாரு அந்த வயசானவர். இவர் பேங்க் மேனேஜருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. சரி சொல்லுங்கள் என்ன பந்தயம்னு சொல்லி நான் கட்டிடுறேன் அப்படின்னு. சரி சார், உங்கள் வயிற்று பகுதியில், அதாவது உங்கள் தொந்தியில் ஒரு பச்சை கலரில் ஒரு மச்சம் இருக்குது சரிங்களா, அதுவும் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நான் அதை நிரூபிக்கிறேன். 1000 ரூபா பந்தயம்ன்றார். பேங்க் மேனேஜர் நல்லாவே தெரியும் தொந்தியில் மச்சம் இல்லை. இருந்தாலும் பெரியவர் சொன்னதுக்கு சம்மதிச்சிடறாரு. சம்மதிச்சிட்டோன்னே பேங்க் மேனேஜர் சம்மதிச்சுட்டு பேங்க்குக்கு போன உடனே ரெஸ்ட் ரூம் போகிறாரு. தொந்தியை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே பார்த்தா மச்சம் இருக்கான்னு பார்க்குறாரு. மச்சம் இல்லை. நல்ல வேலை, நமக்கு மச்சம் இல்லை. மச்சம்தான் இல்லையே, எப்படி ஒரு பந்தயம் கட்டினார் அப்படின்ட்டு. இருந்தாலும் இவர் எதாவது ஒன்று பண்ணி ஜெயிச்சிருவாரோன்னு பேங்க் மேனேஜருக்கு ஒரு பயம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் கண்ணாடியில் செக் பண்ணி பார்த்துட்டு தொந்தியில் மச்சம் இல்லை அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு. ரைட்டு. அடுத்த நாள் எந்திரிச்ச உடனே திருப்பி வந்து தொந்தியை பார்க்குறாரு. மச்சம் இல்லை. பேங்க்குக்கு வழக்கமாக 10 மணிக்கு வர்ற மேனேஜரு அன்னைக்குன்னு பார்க்க 9:30 மணிக்கே வந்துடுறாரு. வந்த உடனே ரெஸ்ட் ரூம் போகிறாரு. தொந்தியை பார்க்குறாரு. மச்சம் இல்லை. நீட்டாக வந்து சீட்டில் வந்து உட்காந்தோடனே முதியவர் வர்றாரு. வந்தோடனே பேங்க் மேனேஜர் முதல் வேலையாக சட்டையை தூக்கி அவர் தொந்தியை கட்டுறார். இதை பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி மச்சமே இல்லை அப்படின்ட்டு. ஆமாம் சார், மச்சமே இல்லை, நான் தோத்துட்டேன், ரியலி சாரி சார் அப்படின்னு சொல்லி, ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டாஃப்கிட்ட போயிட்டு ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டு உடனே வந்து பேங்க் மேனேஜர்கிட்ட அந்த முதியவர் வந்து கொடுத்துட்றாரு. சாரி சார் நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு. அப்போது பேங்க் மேனேஜருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. என்ன சார் நீங்கள் என்னோடய ஸ்டாஃப்கிட்டேருந்து பணம் வாங்கி கொடுக்குறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை உங்கள் ஸ்டாஃப்கிட்ட நீங்களே கேட்டுக்கங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முதியவர் கிளம்பிடுறாரு. உடனே பேங்க் மேனேஜர் வந்தார். அவங்க பேங்க் ஸ்டாஃப்கிட்ட என்னையா விஷயம், அந்தாள் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கிறேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அந்தாள் கோவப்பட்டு சொன்னால், நீ எல்லாம் ஒரு பேங்க் மேனேஜர், என்ன நம்பி அப்படின்னா, என்னையா வார்த்தை அளந்து பேசு, என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்க முடியும், என்னையா வந்துட்டு வார்த்தை அளந்து பேச சொல்கிற, நீ வந்து தொந்தியெல்லாம் காட்ட மாட்டேன், அவர் வந்துட்டு கௌரவமான மேனேஜரு, அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது சார் எங்களுக்கு, அவரெல்லாம் அப்படி காட்ட மாட்டார், அவரெல்லாம் தொந்தியெல்லாம் காட்ட மாட்டாருன்னு சொல்லி அந்த ஐயா கிட்ட ஒரு 2500 ரூபா நான் பந்தயம் கட்டியிருந்தேன். நீ என்றனா பொசுக்குன்னு என் தொந்தியை பாருங்கன்னு சொல்லி தூக்கி காட்டிட்டேன். உன்னை நம்பி எனக்கு 2500 ரூபா போயிடுச்சு, வேற என்னையா சொல்கிறது, நீ எல்லாம் ஒரு மேனேஜர், அந்த கிழவங்கிட்ட போய் தொந்தியை தூக்கி காட்டியிருக்கியா, உன்னை பேச பிரயோஜனம் போயா அப்படின்னு. டோன்ட் ஸ்கிப். வயலின் நல்லா வாசிக்கிற ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். அவர் வயலின் வாசித்தார் அப்படின்னா எல்லாருமே அந்த வயலின் இசைக்கு மயங்கிடுவாங்க.
அந்த இசையில் ரொம்ப ஆழ்ந்துருவாங்க. அப்படி ஒரு இசை அவருடைய இசை. அவர் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் சர்க்கஸ் கம்பெனிக்கு போகிறார். சர்க்கஸில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. சர்க்கஸில் அதே மாதிரி இவர் வயலின் வாசிக்கிற மாதிரியே ஒருத்தர் வயலின் வாசித்தப்போ ஒரு ஆள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் மற்ற மிருகங்கள்லாம் அதாவது வேலையை அதுக்கு என்னென்ன சர்க்கஸ் இருக்குமோ எல்லாமே பண்ணிவிட்டு மக்களை மகிழ்ச்சிப்படுத்திகிட்டு இருந்தது. அதை பார்த்த இவர் பேச்சு வழக்கில் மேனேஜர் பார்த்து பேச ஆரம்பித்தார். நானும் வயலின் இசையெல்லாம் வாசிப்பேன் அப்படின்ட்டு. பேச்சு அப்படியே போய்கிட்டே இருந்தது. நல்லா வயலின் வாசிப்பேன், எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னோடய வயலின் வாசிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன் உங்கள் சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளை கூட என்னோடய வயலின் இசையினால் கட்டுப்படுத்த முடியும், மயங்கி ஆட வைக்க முடியும் அப்படின்ற. உடனே சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கவர் அந்த மேனேஜரை மறுத்துருக்கார். அப்படியெல்லாம் இல்லைங்க, இப்போல்லாம் எல்லா இதையும் ஆட வைக்க முடியாது, எல்லா விலங்குகளையும் ஆட வைக்க முடியாது. இல்லை என்னால் முடியும், நீங்கள் வேணால் ஒரு போட்டியை அறிவித்து பாருங்களேன் அப்படின்றார். இவர் சொன்னதை கேட்டு அவரும் போட்டியை அறிவிக்கிறார். முதல்ல யானை அனுப்புகிறாங்க. இவர் வயலின் இசையை வாசிக்க ஆரம்பிக்கிறார். யானை நல்லா சந்தோஷமாக டான்ஸ் ஆடுது. சரி, அடுத்து சிங்கத்தை அனுப்புகிறாங்க. இவரும் வயலின் நல்லா வாசிக்கிறாரு. மெய்மறந்து வாசிக்கிறப்போ அந்த சிங்கமும் அதுக்கு தகுந்த மாதிரியே டான்ஸ் ஆடுது. இவருக்கு ஒரே சந்தோஷம். அடுத்து புலி அனுப்புகிறாங்க. இவரும் அதே மாதிரி மெய்மறந்து வாசிக்கிறாரு. இந்த புலியும் டான்ஸ் ஆடிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கரடி அனுப்புகிறாங்க. இவரும் மெய்மறந்து வயலின் வாசிக்கிறப்போ நேராக கரடி அவர் கழுத்து மேலேயே ஒன்று போட்டுச்சு. அரண்டு போய் பயந்து வயலின்லாம் தூக்கி வச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டார். ஓடி போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சார். உடனே மேனேஜர் சொன்னார், பொறுமையாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க, கரடி ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அப்படியே கரடியை ஒரு இடத்துல அடைச்சி வச்சிட்டேன். உண்மைதாங்க, நான் தோத்துட்டேன். ஏன்னா என்னோடய வயலின் இசையால் எல்லாரையும் மயக்க வைக்க முடியாது அப்படின்னு தன்னோட தோல்வி சொல்லிட்டார். உடனே மேனேஜர் சொன்னார், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த சர்க்கஸில் உள்ள எல்லா விலங்குகளையுமே நீங்கள் சொன்ன மாதிரியே மயங்க வச்சுக்கிட்டீங்க. நான் அதை கண்கூடாக பார்த்துட்டேன். உண்மையாலுமே உங்களுடைய வயலின் இசை நல்ல ஆச்சரியமாக தான் இருந்தது அப்படின்னாரு. இல்லை அந்த கரடி தான் என்னை ஓங்கி அடிச்சிருச்சு, அப்புறம் எப்படி நான் ஜெயிச்சதா இது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்படி இல்லை சார், அந்த கரடிக்கு சின்ன வயசு சின்னதாக இருக்கும்போது இருந்தே காது கேட்காது, சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன தான் வாய்ச்சாலும் அது காதில் விழுகாது. இந்த கரடி நேராக உங்களை பார்த்தது, இருந்தால் எண்ணத்தை போட்டு தட்டிட்டு கிடக்கிறான்னு சொல்லி வேகமாக உங்கள் பக்கம் உங்களை ஒரு தட்டுச்சு. இதுதான் நடந்திருக்கு. ஆனால் உங்களுடைய வயலின் வாசிப்பு அருமையாக தான் இருந்திருக்கு அப்படின்னார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் முயற்சி செஞ்சு பார்த்தாலும் கூட மனுஷனுடைய உடல் மாதிரி இன்னொரு இதை உருவாக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கார். ரெண்டாவது, நமக்கு வாழ்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது. அதுக்காக நம்ம இறைவனுக்கு தினமும் நன்றியை சொல்லணும். ஒரு விமானத்தில் பயணிகள் போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு விமானத்தில் கோளாறு ஏற்பட்டு நிலை தடுமாற ஆரம்பிக்குது. அப்போ ஒரு விமான பணிப்பெண் சொல்கிறா விமான பயணிகள்கிட்ட, ஒன்றும் பயப்படாதீங்க, நம்மளுடைய விமான ஓட்டி அதை சரி பண்ணிடுவார் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது ரொம்பவுமே நிலை தடுமாறுது. அப்போது அந்த பணிப்பெண் சொல்கிறா, நம்மளுடைய விமான ஓட்டி எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தாரு, ஒன்றும் சரிப்பட்டு வரல, விமானம் எப்படி இருந்தாலும் விபத்துக்குள்ளாகி கடலில் விழுகும். எப்படியோ எங்களுடைய ஏர்லைன்ஸை தேர்வு செஞ்சு பயணம் செஞ்சதுக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லி பாராசூட்டை குதிச்சு. ஒருத்தன் வேகமாக டாக்டர்கிட்ட ஓடியாந்து, டாக்டர் சீக்கிரம் என் வீட்டுக்கு வாங்க, கதவை திறக்கணும் அப்படின்னா. உடனே டாக்டர் சொன்னார், யோ உன் வீட்டு கதவை திறக்கிறதெல்லாம் என் வேலையா அப்படின்னு. ஐயோ டாக்டர், அது உங்கள் வேலை தான், ஏன்னா வீட்டு சாவியை என் குழந்தை முழுங்கிட்டா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.